ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, அகைன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக வந்து இன்னொரு வீடியோ தான் இது. இது வந்து ஜிகே புக்கில் இருக்குது. ஹோமோஃபோன்ஸுன்ற ஹெட்டிங்ஸில் ஒரு எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஹோமோஃபோன்ஸ்னால் என்னென்னா, அதாவது நம்ம உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி ஓசை, ஒரே மாதிரி ஒலியோடு இருக்கும். ஆனால் அதோடைய அர்த்தங்கள் வந்து வெவ்வேறு அர்த்தங்களாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ். ஸோ இது நம்ம பார்க்கலாம். See the pictures and fill in the blanks. டேக் ஹெல்ப் ஃப்ரம் தி க்ளூ பாக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம பிக்சர் இங்கே கொடுத்துட்டாங்க. இதை பார்த்து நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ண போகிறோம். இங்கே அந்த ஹெல்ப்புக்கு வேணால் க்ளூ பாக்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்களா? இப்போ இதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க. பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு அனிமல். ஸோ பாருங்கள், 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேர், இன்னொன்று பேர் தான். ஸோ இப்போது இந்த பேர்னா என்ன, இந்த பேர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டுமே நீங்கள் வந்து உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி ஓசை தான். பேர் பேர், ஓகேங்களா? ஸோ ஒரே மாதிரி ஓசை தான், பட் அர்த்தங்கள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு. இப்போ இதுக்கு என்ன பேர் வரும், இதுக்கு எந்த பேர் வரும்ன்றதை நம்ம வந்து கரெக்டாக இங்கே சூஸ் பண்ணி ஃபில் இன் த பிளாங்க்ஸை அந்த பிளாங்க்ஸில் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போது பேர்னா இந்த பேர்னா என்னென்னா, BARE பேர்னா அதாவது வெறுமையாக எதுவுமே இல்லாமல் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு மீனிங் என்னென்னா, எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிறது. இப்போ அந்த பேர் ரூம் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, அந்த அறையில் வந்து ஒன்றுமே இல்லை, அந்த ரூமில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேர் BEAR பேர் அப்படின்னா, பேர்னா என்னது, கரடி. ஓகேங்களா? பேர்னா என்னது, BEARனா கரடி. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர். அப்போது ஃபில் இன் த பிளாங்க்ஸில் என்ன எழுத போகிறோம், BEAR. இங்கே என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, கரடியோட பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, BEAR பேர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹோமோஃபோன்ஸ். இதுதான் என்னது, ஹோமோஃபோன்ஸ். ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கும், பட் அர்த்தங்கள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு, அந்த சென்டென்ஸ்க்கான வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கும். வெவ்வேறு பொருட்களை குறிக்கிறது அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ரைஸ் ரைஸ். ஓகேங்களா? ரைஸ் ரைஸ். ஸோ இந்த ரைஸ்னால் என்ன, இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம இங்கே வந்து பிளாங்க் இந்த பிக்சருக்கு உரியத்தான சொல்லை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரைஸ் ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரைஸ்னால் என்ன, RICE ரைஸ் அப்படின்னா அரிசி. ஓகேங்களா? RICE ரைஸ்னால் அரிசி, சாதம் ஏதாவது சொல்லலாம். ஸோ ரைஸ், இந்த ரைஸ்னால் உயர்த்துன்னு அர்த்தம். RAISE ரைஸ். ரைஸ்னால் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கையை உயர்த்து அப்படின்னு அர்த்தம். பட் இந்த ரைஸ்னால் என்னது, அரிசி சொல்லலாம், சாதம் சொல்லலாம். இப்போ இங்கே இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆன்சர் என்ன, RICE ரைஸ். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்லாம் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிக்சர் என்னது, இது பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க, மக்காச்சோளம். ஓகேங்களா? இது என்னது, மக்காச்சோளம். ஸோ இங்கே வந்து 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்களா, ஒன்று வந்து மெய்ஸ், இன்னொன்று மெய்ஸ். ஸோ இந்த மெய்ஸ் பார்த்திங்கன்னா MAIZE. ஓகேங்களா? இந்த மெய்ஸ் பார்த்திங்கன்னா MAZE கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மெய்ஸ் MAIZEனா என்ன, மக்காச்சோளம். MAIZEனா என்ன, மக்காச்சோளம். ஓகேங்களா? அப்போ ஸ்லாஷ் மெய்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மெய்ஸ்க்கான அர்த்தம் என்னென்னா குழப்பமான. ஆல்ரெடி வந்து மேஸ் கேம்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் என் சேனல்லையே. ஸோ மேஸ்னால் சிக்கலான, குழப்பமான அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பிக்சர் என்னது, இது பிக்சர் என்ன, மக்காச்சோளம். அப்போது மேஸ்னால் இதில் ரெண்டுத்தில் எந்த மேஸ் வரும், ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். அப்போது MAIZE தான் வந்து மக்காச்சோளம். ஓகேங்களா? MAIZE தான் வந்து மக்காச்சோளம். அப்போ இதுதான் ஆன்சர். இந்த மேஸ் வந்து குழப்பமான, சிக்கலான அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் ஒன் பாருங்கள். ரெண்டுமே பாருங்கள், வெதர் வெதர். ரெண்டுமே வெதர். அப்படின்னா ஸ்பெல்லிங் பாருங்கள், WHETHER. ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், பட் வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மட்டும் சேஞ்ச் ஆகுது. வெதர். ஓகேங்களா? இப்போ இந்த வெதர்னால் என்னென்னா, அதாவது இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வெதர்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? WHETHERனா இது அதுன்னு யூஸ் பண்ணுறது. பட் இந்த வெதர் பாருங்கள், WEATHER வெதர் அப்படின்னா
காலநிலை, பருவநிலை. ஓகேங்களா? அதோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, சூரியன், க்ளவுட் கொடுத்துருக்காங்க, இடி இடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, மழை பெய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எதை குறிக்குது, வெதர், அதோடைய பருவ மாற்றங்களை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஆன்சர் என்ன, இந்த வெதர்னா என்ன, இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த வெதர் WEATHER தான் வந்து பருவநிலை, கால மாற்றங்கள். ஸோ WE இதுதான். ஓகேங்களா? வெதர்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. ஸோ ஆக்சுவலி இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பிக்சரில் என்ன இருக்கிறதுக்கான கரெக்டான நீங்கள் சென்டென்ஸை எடுத்து எழுதணும். ரைட்டுங்களா? ஸோ அதுதான். இப்போ சப்போஸ் வந்து இங்கே வேறு கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கே ரைஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இங்கே ரைஸ் பவுல் இல்லாமல் ஏதோ வந்து உயர்த்துற மாதிரி, கையை உயர்த்துற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து ரைஸ், இந்த RAISE ரைஸ், அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பிக்சரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ரெண்டுத்துக்கும் ஆன அர்த்தங்கள், அதாவது ரெண்டும் என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது நீங்கள் தான் படிச்சுக்கணும். ஓகே சில்ட்ரன்ஸ், 5th ஒன் பாருங்கள். 5th ஒன் வந்து இந்த பிக்சர் என்னென்னா டைரி. இது என்னது, இது டைரி. நம்ம ஏதாச்சும் ஒன்று நோட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஒரு டைரி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இதுதான் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. பிக்சர் ஃபஸ்ட்டு என்னன்றது உங்களுக்கு தெரியணும். இது என்னது, டைரி. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 2 சென்டென்ஸ் அகைன் கொடுத்துருக்காங்க. டெய்ரி ரெண்டுமே ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான். ஃபஸ்ட்டு இந்த டைரி பாருங்கள், DAIRY டைரி, DIARY டைரி, ரெண்டுமே டைரி தான். ஸோ DAIRY டைரினா, இப்போது நம்ம ஒரு பால் வாங்குகிறோம், இல்லை வெண்ணெயோ சீஸோ நெய்யோ, அதெல்லாம் எதில் சொல்லுவோம்னா டெய்ரி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், டைரி. மில்க்கு, சீஸு, பட்டரு, இதெல்லாம் வந்து டைரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ DIARY டைரினா இந்த டைரியை சொல்லுவோம். இந்த டைரியை சொல்லுவோம். ஸோ இங்கே ஆன்சருமே வந்து DIARY டைரின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு இது இந்த பிக்சர் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஆன்சரு க்ளூ பாக்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுத போகிறீங்க. ரைட்டுங்களா? டைரி. அப்போ ஆன்சர் என்ன, DIARY டைரி. முடிஞ்சிடுச்சு. ஆன்சர் இதானே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெதருக்கும் இங்கே எதானே கொடுத்துருக்காங்க, ரைஸ்க்கும் அதானே கொடுத்துருக்காங்க. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். பியருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, BER கொடுத்துருக்காங்க. பிக்சருக்கு என்னவோ அதை கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? வேறு என்ன இருக்குது, மெய்ஸுக்கும் MEIZ மெய்ஸுக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹேரு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. பிக்சரில் ஹேர் இருக்க மாதிரி ஒரு கேர்ள் பேபி கொடுத்துருக்காங்க. கேர்ள் பேபியோடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹேர்னா என்ன, HAIR ஹேர்னா முடியை குறிக்கும். HARE ஹேர்னா முயலை குறிக்கும். ஹேர்னா என்ன, முயல். ஓகேங்களா? ஸோ HAIRனா தான் முடி, HAREனா என்னது முயலை குறிக்கும். ஸோ அப்போது இந்த பிக்சரில் என்ன ஆன்சர், HAIR இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, 7th ஒன் பாருங்கள். 7th ஒன் வந்து 2 கொடுத்துட்டாங்க. ரூட்னு கொடுத்துட்டாங்க. ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான். பட் ROOT ரூட்னா வேர், என்னது வேரை குறிக்கும். ROUTE ரூட்னா தான் வழியை குறிக்கும். ROUTE ரூட்னா தான் என்னது, வழியை குறிக்கும். ஸோ இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியுதா, இங்கே ஸ்மாலாக தெரியுது பாருங்கள். இதெல்லாம் தான் ரூட்னா என்னது, வழி. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, ROUTE ரூட். இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதோ கொடுத்துருக்காங்க ரூட், ROUTE ரூட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 8th ஒன் வந்து ஓல் ரெண்டுமே ஒரே ப்ரொனன்சியேஷன் தான். பட் HOLE ஓல்ன்றது இங்கே ஒரு ஓட்டை மாதிரி தெரியுதுங்களா, என்னது சந்து, அது மாதிரி அதை சொல்லலாம். WHOLE ஹோல்ன்றது முழுவதுமாகன்னு அர்த்தம். ஹோல்னா ஃபுல்லாக, முழுவதுமாக. அப்போது இங்கே என்ன ஆன்சர், HOLE தான் ஆன்சர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஆன்சர் என்ன, HOLE ஆன்சர். ஸோ இப்போ சிம்பிள் ஹோமோஃபோன்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோன்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஹோமோஃபோன்ஸ்னால் வந்து
ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கும். ஒரு 2 சென்டென்ஸுக்குமே வந்து ஒரே மாதிரி உச்சரிப்பு தான். பட் அதோடைய சென்டென்ஸோடைய அர்த்தங்கள் வெவ்வேறு அர்த்தங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த பிக்சரில் என்ன இருக்குன்றதை தான் நம்ம சூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு நான் அதுதான் வேறு இந்த பிக்சரை இதை தாண்டி இப்போது இந்த டைரி தாண்டி இப்போ இந்த சிம்பிள் எடுத்துக்கோங்க. டைரி கொடுத்துருக்காங்க. இங்கே டைரி இருக்கிறதுனால நம்ம இந்த DIARY எழுதியிருக்கோம். சப்போஸ் இங்கே வந்து இந்த பால், வெண்ணெய், சீஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். DAIRY டைரி தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஹேருன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹேர் இருக்கிறதுனால நம்ம இந்த HAIR எழுதியிருக்கோம். சப்போஸ் இங்கே முயலுடைய இமேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன எழுதியிருக்கணும்? HARE ஹேர்னு எழுதியிருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஸோ இதுதான் டிஃபரன்ஷியேஷன். ஆக்சுவலி டிஃபரன்ஷியேஷனுக்காக தான் இந்த ஹோமோஃபோன்ஸுன்ற ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன்ஸ், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நல்லா படிங்க. ஸோ லேர்ன் பண்ணி, நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், லேர்ன் பண்ணி படிங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். Okay children, thanks for your support.